தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல. தேர்தல் வேலையில இருக்கும் அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும் தபால் வாக்குப்பதிவுக்கான வேலை இன்னைக்கு தொடங்கியிருக்கு. தேர்தல்னால அரசு ஊழியர்களுக்கு பணிசுமை அதிகமாயிருக்கு. போலீஸ பத்தி சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு பணிச்சுமை அழுத்தமும் அதிகமா இருக்கும். இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் நம்ம தலைவர் விஜய் தொலைநோக்கு திட்டங்களை கொடுத்திருக்காரு. பல வருஷமா அரசு ஊழியர்கள் கேட்கிற பழைய ஓய்வூதிய திட்டம் கோரிக்கையை பரிசீலிச்சு நம்ம தலைவர் விஜய் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர தாவேக அரசு மதிப்பீடு செய்யும்னு உறுதி கொடுத்திருக்காரு. 5 வருஷம் அதுக்கு மேல தொடர்ச்சியா தற்காலிக ஆசிரியர்களா, செவிலியர்களா, எழுத்தாளர்களா வேலை பார்த்தவங்களை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்யும். இதுதான் உண்மையான நல அரசு. அதுவும் டிரான்ஸ்பர் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, இனி யாருக்குமே காசு கொடுக்க வேணாம். எல்லாமே வெளிப்படையான சிஸ்டம் மூலமா நடக்கும். ஊழலுக்கு இங்க வேலையே இல்ல. நம்ம காவல்துறை சகோதரர்களுக்கு அடிப்படை சம்பளத்தை 18,200 ரூபாயில இருந்து 25,000 ரூபாயா தாவேக அரசு உயர்த்தும். அதிக மன அழுத்தம் இருக்கும் வேலையை பார்க்கிற போலீசாருக்கு பணிப்படியாக மாசம் 1000 ரூபாய் ஸ்பெஷல் அட்வான்ஸ் வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டத்தை, அதாவது போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட், நமது டிவிக்கு அரசு இயற்றும். அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். சலவை படியை, அதாவது வாஷிங் அலவன்ஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் காவலர் நல மருத்துவமனைகள் நமது டிவிக்கு அரசு நிறுவும். பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்டுகளும் அமைக்கப்படும். அரசு ஊழியர்களே, காவலர்களே, உங்க உரிமையையும் உழைப்பையையும் மதிக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்த தலைவர் விஜய்க்கு உங்கள் வாக்கா, இல்ல எப்பவும் உங்களுடைய உழைப்ப சுரண்டி ஏமாத்துறவங்களுக்கு உங்க வாக்கா? நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்க எதிர்காலத்தையும் உங்க குடும்பத்தோட நிம்மதியையும் தீர்மானிக்க போகுது. தபால் வாக்குகளை உடனே பதிவு பண்ணுங்க, விசில போடுங்க, உங்க உரிமையை மீட்டெடுங்க.